உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய், எங்க போற நீ? நீ யாரா? போடா. ஓ, மணமேடை ரெடி ஆயிடுச்சு. நீங்க தாலி கட்ட ரெடி ஆயிட்டீங்க. பார், போயிடு. செம்ம கோவத்துல இருக்க. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? கார்த்திக், என்ன பார்த்து பேசுங்க. நான் உங்களுக்கு வேண்டாமா? நான் பாட்டுக்கு சும்மா தானே இருந்தேன். என்ன சுத்தி சுத்தி வந்து நீங்க தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்க அம்மா எனக்கு இவ்ளோ டார்ச்சர் கொடுத்தாங்க. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக தான் தாங்கிக்கிட்டேன். நாங்க கஷ்டப்பட்டவங்க தான், ஆனா மானம் இல்லாதவங்க கிடையாது. என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீங்க ஒரு பக்கம், நான் சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சேன். என் குடும்பம் ஒரு பக்கம். இத்தனை நாளா நான் எல்லாத்தையும் மறைச்சு சிரிச்சு சிரிச்சு தானே உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். இப்ப என்ன ஒதுக்கி வச்சுட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு முடிவெடுத்திருக்கீங்க. அப்படி நான் என்னங்க தப்பு பண்ணிட்டேன்? என்ன தப்பு பண்ணிட்டேன் சொல்லுங்க. நான் உங்க யமுனா தானங்க. நான் உங்களுக்கு வேணாமா? சொல்லுங்க, உங்களுக்கு நான் வேணாமா? உங்க அம்மா சொல்றத கேட்டுட்டு அப்படியே என்ன இப்படி அத்தை விட முடிவு பண்ணிட்டீங்கல்ல? எப்படிங்க உங்களுக்கு மனசு வந்துச்சு? எனக்கு தெரியணும். சொல்லுங்க, எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? நான் உங்க பொண்டாட்டி தானுங்க. என்ன மறந்துட்டு நீங்க எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. பாத்தியா இவள பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நடிக்கிறா பாத்தீங்களா? என்ன நடிக்கிறேனா? அவரு ஏன் புருஷன், அவர்கிட்ட நான் எதுக்கு நடிக்கணும்? ஆமா, உன் தங்கச்சி பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ ஒன்ன அனுப்பி இப்படிலாம் நடிச்சு உன்னை கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்னாலா? சக்தி ஏன் என்ன அனுப்பணும்? இது என்னோட வாழ்க்கை, அதான் நானே வந்தேன். உன் வாழ்க்கைக்காக அவ பிரியாவை கடத்திட்டாளா? நீ பண்றது, வெற்றி பண்றது, இது எல்லாத்துக்கும் அந்த சக்தி தான் காரணம். பிரியாவை கடத்திட்டாளா? என் தங்கச்சி கில்லாடி. நீங்கெல்லாம் இவ்ளோ அக்கிரமம் செய்யும் போது அவ சும்மா இருப்பாளா? உங்களால அவளை ஒண்ணுமே பண்ண முடியாது. பாத்தீங்களா பாத்தீங்களா, இவ பேசுறத கேட்டீங்களா? ரங்கநாயகி அம்மாவை கூப்பிடுங்க. இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சக்தி தான் கடத்தினான்னு சொல்லுவா. மீனாட்சி குடும்பத்துல இருந்து வந்திருக்கல்ல, நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா தான் இருப்பீங்க. நாங்க ரொம்ப நல்லவங்கலாம் இல்ல, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.